கோயில்களில் அக்னி திருவிழா நடத்துவார்கள். இது 100க்கு 100 இந்துக்களுடைய கலாச்சாரம். அதில் நமக்கு எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. நம்ம அதை விமர்சனம் செய்வதும் இல்லை. அது அவருடைய கோட்பாடு. ஆனால் இதில் வருந்தத்தக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், முஸ்லீம்கள் இதே மாதிரி பூக்குழியில் இறங்குவார்கள். முஹர்ரம், இஸ்லாமிய புத்தாண்டு. இது எதுக்கு முஸ்லீம்கள் அந்த நெருப்பில் போகிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. இது இந்து மதத்திலிருந்து இஸ்லாத்தை தழுவதினால் நாங்களும் இது போல் செய்வோம். அதே மாதிரி இந்து கோயில் திருவிழா போல் நாகூர், ஏர்வாடி இப்படி பிரபலமான தர்காக்கள் சாமி சிலைகளை நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. இந்துக்கள் வழக்கப்படி இஸ்லாமியர்கள் போச்சு வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ அவர்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? தேர் திருவிழா, வான வேடிக்கை முஸ்லீம்கள் செய்வது மிக வேடிக்கையாக இருக்குது. அதாவது மக்களுக்கு இஸ்லாத்தினுடைய படிப்பினை இல்லை. இது முழுக்க முழுக்க இந்து மத கலாச்சாரத்தையே இன்னும் இந்த தமிழ் மக்கள், முஸ்லீம் மக்கள் பின்பற்றுகின்றார்கள். உதாரணத்துக்கு சொல்ல போனால், இஸ்லாமிய மார்க்கத்தின் தலைவர் முகமது நபி அவர்கள் மதீனாவில் அடங்கியிருக்கின்றார்கள். இது போன்ற நிகழ்ச்சிகள் தமிழகத்தில் நடப்பது போல வான வேடிக்கை, சந்தனக்கூடு, பூச்செறி எறிதல் இப்படி ஏதாவது நடத்துகின்றார்களா மதீனாவில்? இல்லையே. அந்த மாதிரி செய்வதற்கு அங்கே தடை இருக்கிறதே. அப்போ அது இஸ்லாம் மார்க்கத்தில் காட்டி கொடுக்காத ஒரு வழிமுறை என்பதை மக்கள் உணர வேண்டும். நன்றி.